ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயிபாபாவின் பக்தர்களின் அனுபவங்கள் அப்படிங்கிற புத்தகத்தை பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி அவர்கள் தொகுத்து வழங்கியுள்ளார். அதிலிருந்து சாம்பரே அப்படிங்கிற ஒரு பக்தருடைய அனுபவத்தை பார்க்க போகிறோம். அவர் 1936ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் நரசிம்ம சுவாமிஜி கிட்ட அளித்த பேட்டியின் விவரத்தை பார்க்க போகிறோம். இந்த சாம்பரி அவர்கள் முதன் முறை ஷிரடிக்கு வந்தபோது துவாரகமாயில் ஸ்ரீ சாயிபாபா சில்லம் பிடிச்சிட்டு இருந்தாராம். அப்போ ஸ்ரீ சாயிபாபா சில்லம் ஸ்மோக் பண்ணிட்டு அங்கே சுற்றி இருந்தவங்க எல்லார்கிட்டையும் அந்த சில்லமாக கொடுத்துட்டு இருந்திருக்காரு. இவர் துவாரகமாயிலிருந்து பாபா உட்காந்துருந்த இடத்துலேருந்து கொஞ்சம் தொலைவில் உட்காந்துருந்துருக்கார். இதை இப்படி பார்த்துட்டே இருக்கும்போது இவர் மனசில் ஒரு ஆசை வந்துதான், பாபா புகைக்கிற அந்த சில்லம், அந்த புகைப்பிடிக்கிற அந்த பைப் இருக்கு இல்லையா, அது நமக்கும் கொடுத்தாருன்னா நல்லா இருக்குமே அப்படின்னு இவருக்கு தோணியிருக்கு. இவர் பீடியெல்லாம் பிடிப்பாராம். இவர் மனசில் இந்த எண்ணம் தோன்றின உடனேயே ஸ்ரீ சாய்பாபா ஏய் தம்பி, அங்கே என்னப்பா உட்காந்துட்ருக்க, இங்கே வா, ஏன் அவ்வளோ தூரத்தில் தள்ளி உட்காந்துட்ருக்க, கிட்ட வா, இங்கே உட்காரு, இந்த சில்லம் எடுத்து நீயும் புகை அப்படின்னு சொல்லி பாபா கொடுத்தாராம். இவருக்கு ஒரே சந்தோஷமாக ஆயிடுச்சா. ஒன்று, பாபா அவர் புகைச்ச அந்த சில்லும் பைப்பை கொடுத்தது, அது ஒரு பெரிய ஆசிர்வாதம். ரெண்டாவது இவர் மனசில் அந்த சில்லுமை பிடிக்கணும், அந்த புகை பிடிக்கணும் அப்படிங்கிற ஆசை வந்த உடனேயே பாபா அதை தெரிஞ்சுக்கிட்டு உடனே இவர்கிட்ட கூப்பிட்டு இவருக்கு கொடுத்ததுனால அவருக்கு பாபா ஒரு சர்வாந்தர்யாமி அப்படிங்கிறதையும் இவர் புரிஞ்சுக்கிட்டாரு. இவருக்கு இந்த பீடி, அதாவது புகைப்பிடிக்கிற பழக்கம் மட்டும் இல்லாமல் இவர்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருந்ததுன்னு அவர் சொல்கிறாரு. அதாவது இவர் மது அருந்துவாராம். அப்போது ஒரு தடவை, அதாவது 1917ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி இவருடைய செஸ்டில் பாபா ஏறி உட்காந்துக்கிட்டு, ஏய் என்ன பண்ணுற நீ, என்ன இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு அப்படியே ஏறி மிதிக்கிறாராம். இவரால் தாங்கவே முடியலையா. அந்த க்ஷணமே இவர் நம்ம இனிமே மது அருந்தக்கூடாது அப்படிங்கிற நிர்ணயத்தை எடுத்திருக்காரு. அடுத்த நாள்லேருந்து மதுவை இவர் தொடவே இல்லையா. இது 1ஆம் தேதி நடந்தது, பிப்ரவரி மாதம். பிப்ரவரி 15ஆம் தேதி இவருக்கு ஒரு பரீட்சை வந்திருக்கு, அதாவது சோதனை. என்னன்னாக்கா, இவருடைய மேனேஜர் அவருடைய பிள்ளைங்க நாட்டை விட்டு போகிறாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்காக ஒரு பார்ட்டி கொடுக்கணும்னு நினச்சிருக்காரு. அந்த பார்ட்டிக்கு இவரையும் ஒரு விருந்தினராக கூப்பிட்ருக்காரு. இப்போ அந்த மாதிரி ஒரு விருந்துலலாம் சாதாரணமாகவே மதுங்கிறது ஒரு காமன் ஒரு ஐட்டமாக இருக்கும். ஸோ இவரை கூப்பிட்ட உடனேயே இவருடைய மேனேஜர் இவரை கொஞ்சம் விஸ்கியும் சோடாவும் கூடின்னு ரொம்ப வற்புறுத்தி இருக்காரு அந்த பார்ட்டியில். இவர் இல்லை இந்த மாதிரி எனக்கு மருத்துவர் மது அருந்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, எனக்கு உடம்பு ரொம்ப சரியில்லை, நான் குடித்தேன்னா அது என் உயிருக்கே ஆபத்து அப்படின்னு எதோ சொல்லியிருக்காரு. இவர் ஸ்ரீ சாயிபாபா இவரை மது அருந்தக்கூடாதுன்னு சொன்னார் அப்படிங்கிறத அங்கே இவர் சொல்லலை. ஏன்னா அவங்கெல்லாம் யாரும் ஸ்ரீ சாயிபாபா மீது நம்பிக்கையோ இல்லை பக்தியோ இல்லாதவங்க. அதனால் அந்த இடத்துல பாபாவோட பெயரை உபயோகப்படுத்த வேண்டாம் அப்படின்னு இவர் நினச்சிருக்காரு. அதுக்கு பதில் தான் மருத்துவர்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அவர் அந்த பார்ட்டி கொடுக்குற மேனேஜர் அதெல்லாம் இவர் சொல்கிறது எதையுமே காதில் வாங்கிக்கலையா. இவரை ரொம்ப வற்புறுத்திட்டே இருந்திருக்காரு, இல்லை நீ கொஞ்சமாவது குடிச்சுதான் ஆகணும் அப்படின்னு. ஆனால் அப்போ ஒரு லீலை நடந்திருக்கு. திடீர்னு கரண்ட் கட் ஆகிடுச்சான். அப்போ அந்த மேனேஜர் என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக வீட்டிலேருந்து வெளியில் அது எங்கே என்ன பவர் சப்ளை என்ன ப்ராப்ளம் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்காக வந்திருக்காரு. அதுக்குள்ள இவரோட கோப்பையில் அந்த மது இருந்தது இல்லையா, அந்த மேனேஜர் கொடுத்த மது, அதை இவரோட பக்கத்தில் இருந்தவர் அந்த விஸ்கி எடுத்து குடிச்சிட்டாரு. அப்போ இந்த மேனேஜர் வெளியிலலாம் பார்த்துட்டு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்துட்டு எல்லாம் உள்ளே வரதுக்குள்ளே இந்த விஸ்கி கிளாஸ் காலியாக இருக்குது. அதை பார்த்த உடனே அவருக்கு பரவாயில்ல, நம்ம வற்புறுத்தி சொன்னோடனே இவர் கேட்டு இதை குடிச்சிட்டாரு அப்படின்னு அவர் நினச்சிக்கிட்டாரு. ஆனால் இவர் குடிக்கவே இல்லை. இது இவருக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்குன்னா, இவர் ஷீரடி வந்திருக்கார். ஷீரடிக்கு வந்தபோது பாபா தட்சணை வாங்குறார் இல்லையா, அந்த தட்சணையில் ஒரு உள்ள அர்த்தம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு எப்போவுமே தோணுமா.
அதாவது ஒருத்தர் வந்து தான் வந்து பெரிய பணக்காரன் அப்படின்னு தன்னோட பகட்டை காமிக்க நினைக்கலாம். இல்லை சில பேர் வந்து ரொம்ப கஞ்சனாக இருக்கலாம். ரொம்ப வந்து மற்றவங்க பணத்தில் வந்து ஒரு ஆசை இருக்கவனா இருக்கலாம். இந்த மாதிரி பேராசை இருக்கவங்க, இல்லை ரொம்ப வந்து பணத்திமிர் பிடிச்சவங்க, இல்லை அவங்க வந்து பாபாவுக்கு ஏதோ தட்சணையா, இல்லை ஏதோ கடவுளுக்காக தட்சணை கொடுக்கணும்னு நினச்சி அதை மறந்துருந்தாலோ பாபா வந்து அந்த பணத்தை தட்சணையாக வாங்குவார் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இவர் வந்து ஷிரடிக்கு அப்போ வந்திருந்த போது பாபா வந்து அங்கே மசூதியிலிருந்து எல்லார்கிட்டையும் தட்சணை கேட்டிருக்காரு. ஆனால் இவர்கிட்ட மட்டும் பாபா எந்த தட்சணையும் கேட்கல. அப்போ இவருக்கு ஒரே சந்தோஷமாக இருந்திருக்கு. அப்போனா என்கிட்ட எந்த தீய குணங்களும் இல்லை, அதாவது நான் வந்து பணம் இருக்குன்னு அந்த பகட்டும் என்கிட்ட இல்லை, அதே மாதிரி எனக்கு வந்து மற்றவங்க பணத்து மேலே ஆசையும் இல்லை, அதனால தான் பாபா என்கிட்ட தட்சணை வாங்கலை அப்படின்னு இவர் மனசுக்குள்ளே ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காரு. அதே வாடாவுக்கு வந்தபொழுதும் அதே நினப்பிலே இவர் இருந்திருக்காரு. இந்த தருணத்தில் என்ன ஆயிருக்குன்னா, இன்னொருத்தர் யாரோ ஒருத்தர் ஷீரடிக்கு வந்திருக்கார் பாபாவோட தரிசனத்திற்கு. அவருக்கு தெரியும் பாபா தட்சணை வாங்குவார் அப்படின்னு. அவர்கிட்ட 18 ரூபாயும் ஏதோ கொஞ்சம் பணம் இருந்திருக்கு. அவர் என்ன பண்ணியிருக்காரு, இந்த பணத்தை நம்ம வச்சுட்டு இருந்தோன்னா பாபா கிட்ட போனோடனே பாபா தட்சணையாக கேட்டால் கொடுக்காம இருக்க முடியாது அப்படிங்கிறதுனால இந்த பணத்தை இவர் வாடாவில் இருக்க இவர்கிட்ட கொடுத்துட்டு, நீங்கள் இந்த பணத்தை வச்சுக்கோங்க, நான் வந்து பாபாவோட தர்ஷனத்துக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் மனசில் என்ன ஒரு திட்டம் போட்டாருன்னா, பாபா வந்து இப்போ நம்மக்கிட்ட தட்சணை கேட்டார்னா நம்ம சொல்லலாம் நம்மக்கிட்ட பணம் இல்லைன்னு. அது பொய்யாவும் ஆகாது. ஏன்னா நிஜமாலே அவர்கிட்ட அப்போ அவரோட பாக்கெட்டில் பணம் இருக்காது. ஏன்னா அந்த பணத்தை தான் இவர்கிட்ட வாடால கொடுத்துட்டு போயிடுறாரு இல்லையா அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவர் மசூதிக்கு போயிட்டாரு பாபாவோட தரிசனத்துக்கு. இப்போ வந்து வாடால உட்காந்துட்ருக்க இந்த சாம்பிரேக்கு வந்து இப்படி ஒரு எண்ணம் தோணுச்சு இல்லையா, அதாவது தன்னுடைய மனதில் எந்த தீய எண்ணங்களும் இல்லாததுனால தன்கிட்ட பாபா தட்சணை கேட்கலன்னு அப்படி ஒரு எண்ணம் வந்து அவர் வந்து அதை ரொம்ப பெருமையாக மற்றவங்க கிட்ட பேசிகிட்டு இருக்கார் வாடால. அந்த தருணத்தில் சரியாக பாபா கிட்ட இருந்து வந்து இவருக்கு ஒரு கூப்பிட்டு அனுப்பியிருக்காரு பாபா. ஒரு கால் வருது. உடனே வந்து மசூதிக்கு வா அப்படின்னு சொல்லி பாபா சொல்லியிருக்காரு. சரின்னு இவர் மசூதிக்கு போனார். மசூதிக்கு போனால் அந்த 18 ரூபாய் இவர்கிட்ட கொடுத்தாரு இல்லையா, அந்த நபரும் அப்போ மசூதியில் தான் உட்காந்துட்ருக்காரு. போனவுடனே பாபா வந்து இந்த சாம்பிரேவை பார்த்து 2 ரூபாய் தட்சணை கொடு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. உடனே வந்து இவர்கிட்ட பணம் இல்லை, அந்த 18 ரூபாய் இருந்தது இல்லையா, அந்த 18 ரூபாயிலேருந்து 2 ரூபாய் தட்சணை கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் பாபா வந்து அந்த இன்னொரு நபர்கிட்ட எனக்கு 2 ரூபாய் தட்சணை கொடு அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் விடாமல் அந்த 2 ரூபாய் தட்சணையை இவர்கிட்டேருந்து வாங்கி கொடு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது பாபாவுக்கு நல்லா தெரியும் இவர் தன்னுடைய பணத்தை யார்கிட்ட கொடுத்துட்டு வந்திருக்காரு அப்படிங்கிறத. அதனால தான் வெறும் தட்சணைன்னு கேட்டால் அவர் உடனே சொல்லியிருப்பார் இல்லையா, ரொம்ப சாமர்த்தியமாக என்கிட்ட பணம் இல்லை பாபா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பாபா எவ்வளோ சாமர்த்தியசாலின்னு இவருக்கு தெரியணும் இல்லையா, அதனால் பாபா வந்து நீ இவர்கிட்ட வாங்கி கொடு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவரால் ஒன்றும் பண்ண முடியல. அப்புறம் இவர்கிட்ட இருந்து 2 ரூபாய் வாங்கி தட்சணையை பாபாவுக்கு சமர்ப்பணம் செஞ்சார் அப்படிங்கிறாரு. இவர் சம்பந்தமான மேலும் பல லீலைகளை நாம் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். ஓம் சாய்ராம்.